வணக்கம். தாயகம் மீடியா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர்களை தேசிய இனமாக ஏற்றால்தான் உண்மையான சமாதானம் மலரும். நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேந்திரன் தெரிவிப்பு. திரைசெய்தி அதிகாரியின் மரணம், நீதிமன்றில் வழங்கப்பட்ட பரபரப்பு சாட்சியங்கள். யாழில் பெண்ணுக்கு 7 வருட கடூழிய சிறை, மேல் நீதிமன்றில் அதிரடி. செப்டம்பர் வரை மின்கட்டணம் உயர்த்தப்படாது, அரசு தரப்பு அறிவிப்பு. பயணப்பையினுள் இருந்த சடலம், தென்னிலங்கை பிரதேசம் ஒன்றில் பரபரப்பு. விஜயின் தமிழ்நாடு அமைச்சரவையில் மேலும் 23 பேர் வெளியான பட்டியல். அச்சுறுத்தல்களுக்கு அஞ்சமாட்டோம், ஈரான் விடுத்துள்ள நேரடி எச்சரிக்கை. இது தாயகம் மீடியா செய்திகளின் விரிவான செய்திகள். இலங்கையில் தமிழ் மக்கள் ஒரு தனித்துவமான தேசிய இனம் என்பதையும் அவர்களின் பூர்வீக நிலம் மற்றும் உரிமைகளையும் தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் ஏற்றுக்கொண்டு மதிக்கும் போது இந்த நாட்டில் உண்மையான சமாதானம் ஏற்படும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். தேசிய சமாதான பேரவையின் ஏற்பாட்டில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற மாநாட்டில் சர்வமத தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான தூதுவர் மற்றும் ஏனைய நாடுகளின் தூதுவர்கள் முன்னிலையில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில், இலங்கையிலே பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்கி விகாரைகள் அமைக்கப்படும் அதேவேளை ஏனைய மதங்களின் நிலங்கள் குத்தகை அடிப்படையிலேயே வழங்கப்படுகின்றன. நீதிமன்ற தீர்ப்புகளையும் மீறி குருந்தூர் மலை, வெடுக்கு நாரிமலை, நீராவியடி, தையட்டி, குச்சவெளி ஆகிய இடங்களில் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு பௌத்த விகாரைகள் அமைக்கப்படுகின்றன. குறிப்பாக குச்சவெளியில் 2 வீதம் சிங்கள மக்கள் வாழும் சூழலில் 36 விகாரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சவேந்திர சில்வா மற்றும் மகிந்த ராஜபக்ச காலத்தில் பறிக்கப்பட்ட பலிகாமம் வடக்கு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாமல் மக்கள் அகதிகளாக வாழ்கின்றார்கள். அண்மையில் மலையகத்தில் நீலகாமம் தோட்ட மக்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டு கொட்டில்கள் உடைக்கப்பட்டுள்ளன. தமிழர்கள், முஸ்லிம்கள் மற்றும் மலையக மக்கள் இன்றும் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடனேயே நடத்தப்படுகிறார்கள். கடந்த மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் திரண்ட மக்களின் கண்ணீரே தமிழ் மக்களின் ஆறாத படுக்களுக்கு சான்றாகும். 2009 ஃபாதர் பிரான்சிஸ் தலைமையில் சரணடைந்த 56 போராளிகள் உட்பட பல்லாயிரக்கணக்கான காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை. முன்னாள் மாகாண சபை அமைச்சர் அனந்தி சசிதரன் தன் கணவனை கைகளால் ஒப்படைத்தும் இன்னும் நீதிமன்றில் நீதி கிடைக்கவில்லை. யுத்த காலத்தில் 1,46,000 பேர் காணாமல் போய் கொல்லப்பட்டும் இருக்கிறார் என்ற உண்மையான வரலாற்று ஆவணத்தை மன்னாரின் மறைந்த பேராயர் இராயப்பு யோசப் நல்லிணக்க ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்தார். உள்நாட்டில் நீதி விசாரணை சரியாக நடக்காததால் தான் நாங்கள் ஜெனீவாவை நாட வேண்டியுள்ளது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவோ உள்நாட்டில் தான் பேச வேண்டும் என்கிறார். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்காக இதுவரை எந்த ஒரு சிங்கள தலைவரும் மன்னிப்பு கேட்கும் தைரியத்தை காட்டவில்லை. இவ்வாறு தெரிவித்த அவர், 2009 ஆண்டுக்கு பின்னர் தமிழ் மக்கள் தரப்பிலிருந்து ஒரு குண்டு சத்தமாவது கேட்டதா? தமிழ் மக்கள் மிகவும் அமைதியாகவே இருக்கிறார்கள். ஆட்சியாளர்கள் மாறி 1.5 வருடங்கள் கடந்தும் சமாதானத்திற்கான தூரம் இன்னும் எட்டாக்கனியாகவே தெரிகிறது. நாங்களும் நீங்களும் இந்த நாட்டில் சம பங்காளிகளாக வாழ வேண்டுமானால் தமிழர்களை ஒரு தேசிய இனமாக தென்னிலங்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் செயற்பாட்டு பணிப்பாளராக பணியாற்றி பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்த ரங்க நிசாந்த ராஜபக்சவின் மரணம் தொடர்பான நீதவான் விசாரணை நேற்று 20 குளியாப்பிட்டிய நீதவான் நீதிமன்றில் மிகில் சிறந்தன சதரசிங்க முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மரணமடைந்தவரின் மனைவி, மகள் உள்ளிட்ட குழுவினரும் பிபிதுரு ஹெலய உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மின்பலவும் சாட்சியம் அளித்தனர். வடமேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறைமா அதிபர் சட்டத்தரணி அஜித் ரோகணவினால் வழக்கின் சாட்சியங்கள் வழிநடத்தப்பட்டன. உயிரிழந்தவரின் மனைவியான நிசங்க ஆராய்ச்சிலாகி சீலபதி சாட்சியமளிக்கையில், கடந்த ஏப்ரல் 30 தாம் பாடசாலைக்கு சென்றுவிட்டு முற்பகல் 10:50 அளவில் மீண்டும் வீட்டிற்கு வந்ததாக குறிப்பிட்டார். அந்த நேரத்தில் கணவர் வீட்டில் இல்லாததால் குடும்ப நண்பரான உதய மற்றும் தோட்டத்தில் வேலை செய்த ரணவீர ஆகியோருடன் இணைந்து தேடியதாக கூறினார். பின்னர் வெற்றிலை தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த கருணா என்பவர் கணவர் தோட்டத்தின் நடுவே விழுந்து கிடப்பதாக தகவல் தந்ததாகவும் அங்கு சென்றபோது அவர் விழுந்து கிடந்ததை கண்டதாகவும் குறிப்பிட்டார்.
பின்னர் 1990 அவசர நோயாளர் காவு வண்டி சேவைக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் அவர்கள் வந்து சோதித்து அவர் உயிரிழந்து விட்டதை உறுதிப்படுத்தியுள்ளனர். சான்று பொருட்களாக நீதிமன்றத்தில் காண்பிக்கப்பட்ட கணவரின் ஆடைகள், காலணிகள் மற்றும் காய்கறி வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் கத்தி ஆகியவற்றை அவர் அடையாளம் காட்டினார். ஊடகங்கள் வாயிலாக எழுப்பப்படும் பல்வேறு கேள்விகள் தங்களுக்கு பெரும் மனவேதனையை ஏற்படுத்தியதாக குறிப்பிட்ட மனைவி, தனது கணவரின் மரணம் குறித்து எந்த ஒரு இடத்திலும் தாம் சந்தேகம் எழுப்பவில்லை என்றும் தற்போதும் எவ்வித சந்தேகமும் இல்லை என்றும் நீதிமன்றத்தில் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இதனிடையே உயிரிழந்தவரின் மகளும் சாட்சியம் அளித்துள்ளார். திரைசேரியில் 80 கோடி ரூபாய் காணாமல் போனவை தொடர்பாக முதலில் முறைப்பாடு செய்து மரணம் அடைந்தவரே என ஆரம்பத்தில் தகவல் கிடைத்த போதிலும் பின்னர் அது அவர் இல்லை என்பது உறுதியானதும் அது குறித்தும் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தி தெளிவுபடுத்தியதாக அவர் சுட்டிக்காட்டினார். இங்கு உதய கம்மின்பில சார்பில் சட்டத்தரணி அனுர பிரியதர்சன யாப்பா உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழுவினர் முன்னிலையாகியிருந்தனர். மேலதிக சாட்சியங்களை விசாரணை செய்வதை எதிர்வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை ஒத்திவைத்த நீதிமன்றம் அன்றைய தினம் சாட்சியாளர்களை முன்னிலைப்படுத்துமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டது. போதைப் பொருளுடன் கைதான பெண்ணுக்கு 7 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதி ஜூபு அலெக்ஸ் ராஜா இன்று இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். யாழ்ப்பாணம் பொம்மைவெளி பகுதியில் கடந்த 2020 ஜூன் மாதம் 1.475 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டு சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பெண்ணுக்கு 7 வருட கடூழிய சிறை தண்டனை மற்றும் 1 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. வழக்கு தொடர்னர் தரப்பில் சட்டமாதிபர் சார்பில் முன்னிலையாகியிருந்த அரசு சட்டவாதி ஆறுமுகம் தனசன் அதிகரித்து வரும் போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்கள் மற்றும் உயர் நீதிமன்ற வழக்குகளை மேற்கோள் காட்டி போதைப்பொருள் குற்றவாளிகளுக்கு அதிஉச்ச தண்டனை வழங்க வேண்டும் என சமர்ப்பணங்களை மேற்கொண்டிருந்த நிலையில் இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தண்டப்பணம் செலுத்த தவறும் பட்சத்தில் மேலும் 12 மாத கால சாதாரண சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். இதேவேளை கடந்த வாரமும் 1.4 கிராம் போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்த நபருக்கு 7 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்கு செப்டம்பர் மாதம் வரை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் எந்தவித கோரிக்கையும் முன்வைக்கப்பட மாட்டாது என துறைமுகங்கள், சிவில் விமான சேவைகள் மற்றும் எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட மின்சார கட்டணத்தின் திருத்தத்தின் நேரடி தாக்கம் 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இன்று நாடாளுமன்றத்தில் ரவி கருணாநாயக்க எழுப்பிய வாய்மூல வினாவுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இது குறித்து மேலும் விளக்கமளித்த அமைச்சர், டாலரின் பெறுமதி அதிகரிப்பு மற்றும் மத்திய கிழக்கு நெருக்கடியினால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் மின்சார கட்டணம் மேலும் உயரும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். ஆனால் இந்த விலை அதிகரிப்பின் நேரடி தாக்கம் 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு மட்டுமே உள்ளது என்பதை நாம் தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம். மற்றவர்களின் சுமையை அரசாங்கம் 15 பில்லியன் ரூபாவை மின்சார சபைக்கு வழங்கி தாங்கிக் கொண்டுள்ளது. என்னால் ஒரு நேரடி பதிலை சொல்ல முடியும். செப்டம்பர் மாதம் வரை மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்கு நாம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் எந்த ஒரு கோரிக்கையும் முன்வைக்க உத்தேசிக்கவில்லை என தெரிவித்துள்ளார். சேதுவை மூலங்காமுவ பகுதியில் உள்ள வீடு ஒன்றின் படுக்கையறையில் இருந்த பயண பையினுள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 79 வயதுடைய வயோதிப பெண்ணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. அந்த வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். அதன் பின்னர் வீட்டை சோதனையிட்ட போதே பயண பையினுள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெண்ணின் சடலத்தை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். உயிரிழந்தவர் அந்த பகுதியில் தனியாக வசித்து வந்த 79 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். ஆரம்பகட்ட விசாரணைகளில் அந்த வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் அகற்றப்பட்டிருப்பதும் தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்ததையும் காவல்துறையினர் கண்டறிந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளில் அந்த பெண் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளதுடன் மரணம் தொடர்பான நீதவான் விசாரணையும் சடலம் மீதான பிரேத பரிசோதனையும் இன்று நடத்தப்பட உள்ளன. இதேவேளை இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் வீட்டிற்கு அருகில் வசிக்கும் அண்டை வீட்டை சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அருகில் உள்ள வீடுகளில் இருந்து பெறப்பட்ட சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் நடத்தப்பட்ட விசாரணைகளின் மூலமே இந்த சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்வது இந்திய செய்தி. தமிழ்நாடு அமைச்சரவை விரிவாக்கம் இன்று நடைபெறும் நிலையில் 23 பேர் கொண்ட அமைச்சர்களின் பட்டியலை
ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழக வெற்றி கழகம், காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, IUML உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. மே 10ஆம் தேதி தமிழ்நாட்டின் முதல்வராக ஜோசப் சி விஜய் மற்றும் 9 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இதனிடையே தமிழக வெற்றிக் கழக கூட்டணி அரசின் அமைச்சரவை விரிவாக்கம் வியாழக்கிழமை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் புதிதாக பதவியேற்க உள்ள 23 அமைச்சர்களின் பட்டியலை தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ளது. புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் தமிழக வெற்றிக் கழக ஆதரவு கட்சி தலைவர்களான திருமாவளவன், பி. சண்முகம் மற்றும் வீரபாண்டியன் ஆகியோரும் வருகை தந்துள்ளனர். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் பட்டியலினை சேர்ந்த 7 பேர் பதவியேற்றுள்ளனர். தொடர்வது வெளிநாட்டு செய்தி. ஈரான் எப்போதும் தனது கடமைகளை முறையாக மதித்து நடந்துள்ளதுடன் போரை தவிர்ப்பதற்கான அனைத்து வழிகளையும் ஆராய்ந்துள்ளது என அந்த நாட்டு ஜனாதிபதி மசூத் பெஸ்கியான் தெரிவித்துள்ளார். இது குறித்து எக்ஸ் தளத்தில் அவர் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த பதிவில் மேலும் தெரிவித்துள்ள அவர், எங்கள் தரப்பிலிருந்து அனைத்து வழிகளும் திறந்தே உள்ளன. கட்டாயப்படுத்துதல் அல்லது அச்சுறுத்தல் மூலம் ஈரானை பணிய வைக்கலாம் என்று நினைப்பது வெறும் மாயையே ஆகும். ராஜதந்திரத்தில் பரஸ்பர மரியாதை என்பது போரை விட மிகவும் புத்திசாலித்தனமானது, பாதுகாப்பானது மற்றும் நீண்ட காலம் நிலைக்கக்கூடியது என தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுடன் நிலவி வரும் தீவிரமான அரசியல் மற்றும் இராணுவ பதட்டங்களுக்கு மத்தியில் ஜனாதிபதியின் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. சர்வதேச நாடுகளுடனான ஈரானின் அணுசக்தி ஒப்பந்தம் மற்றும் பொருளாதார தடைகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் தொய்வு ஏற்பட்டுள்ள நிலையில் ஈரான் தனது இறையாண்மையை விட்டு கொடுக்காது என்பதை அவர் மறைமுகமாக உணர்த்தியுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இது தாயகம் மீடியா செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம்.